சென்னையில் இருக்கிற சில நபர்களும் சேர்ந்துருக்கிறாங்க, அந்த அவங்களோட லிங்கில் இருக்கிறாங்க திருட்டுறது. ஆமாம், அந்த சதியில் அந்த கான்ஸ்பிரசி மொத்தமாக இருக்கிற அந்த சதியில் வந்து ஒரு 10 பேர் அதில் இருக்கிறாங்க. அதில் ஜெயராமும் இருக்கிறாரு. அந்த ஐயப்பனுக்கு பவர் இருக்குது. அந்த ஐயப்பன் என்ன செஞ்சுன்னு கேட்டால், இந்த மாதிரி நகையை திருடுறோன்னா இமீடியட்டாக உடனடியாக அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி கொடுக்கணுமா இல்லையா? எப்படி இது இது தொடர்ச்சியாக வந்து விசாரணைகள் நடக்கும்போது ஒரு 10 பேருக்கு மேலே வந்து இது மாதிரி இந்த சிக்கல் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதை விசாரணை பண்ணுங்க. ஜெயராமும் இதில் இருப்பாரான்றது தான் இப்போ வந்து ஒரு கேள்வி. ஜெயராம் கிட்ட என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, அவர் வந்து பழகின நபர்கிட்ட சிக்கல் எச்சரிக்கையாக இருந்திருந்தான். பழகின நபர் யாருன்னு கேட்டால், அவர் ஐயப்பன் கோயிலேருந்து வந்திருக்காரு கேட்டால் அப்படியே ஐயப்பனையாக வர்றதா நினச்சிருப்பாரு, வீட்டுக்குள்ளே விட்டுருப்பாரு. வந்து அவருடைய பொருளே வந்து இங்கே வந்து கவரிங்கில் போட்டு சாமிக்கே வந்து ஐயப்பனுக்கே அல்வா கொடுத்த சில கூட்டம் இருக்குது. எனக்கு இறை நம்பிக்கை இல்லைனாலும் இதை நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். சிவன் சொத்து கொலநாசம். பொதுமக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறனும் வந்து நாசமாக போயிடுவான். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமதி சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 30 கிலோ தங்கம் திருடப்பட்டிருக்குது அப்படின்ற செய்தி. இந்த தங்கம் திருட்டு வழக்கில் எதிர்பாராத விதமாக தெரியல, நடிகர் ஜெயராம் அவர்களெல்லாம் உள்ளே சேர்க்குறாங்களே, இதனுடைய பின்னணி எப்படியா இருக்கும் பார்க்குறீங்க? இல்லை சேர்க்குற ஒரு சாட்சியமாக விசாரிக்கிறாங்க. சாட்சியை விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் புலனாய்வு அமைப்பு வந்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணும் இதில் அவர் எவ்வளோ தூரம் தொடர்பு இருக்குன்றத. விசாரணை பண்ணாலே குற்றவாளி கிடையாதுங்க. இப்போது 30 கிலோ தங்கம், அந்த தங்கம் எப்படி அது அடிச்சிருக்கிறாங்கன்னா வந்து ஒரு 10 பேர் ஏறக்குறைய இன்வால்வ் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். உன்னிகிருஷ்ணன்ற உட்பட பத்மகுமார், சில நபர்கள், முக்கியமான நபர்கள், அதில் சென்னையில் இருக்கிற சில நபர்களும் சேர்ந்துருக்கிறாங்க, அந்த அவங்களோட லிங்கில் இருக்கிறாங்க திருட்டுறது. ஆமாம், அந்த சதியில் அந்த கான்ஸ்பிரசி மொத்தமாக இருக்கிற அந்த சதியில் வந்து ஒரு 10 பேர் அதில் இருக்கிறாங்க. அதில் ஜெயராமும் இருக்கிறாரு. அவர் வந்து சாட்சியமாக, இதில் எத்தனை பேர் சாட்சியமாக வருவாங்க, எத்தனை பேர் குற்றவாளின்னு கிடையாது. விசாரணை வந்து நடந்துட்டு வருது. இதில் என்னென்னா 30 கிலோ தங்கம்னா ஏதோ பீரோவில் இருக்க தங்கத்தை எடுத்துகிட்டு போல. அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்க ஆபரணத்தை செய்து அதே மாதிரி இந்த கவசம் மாதிரி தானே வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. சாமி சிலையில் வந்து பார்த்திங்கன்னா கல் சிலையாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கவசம் மாதிரி வந்து தங்கத்தில் வந்து ஃபிட்டிங்ஸ் மாதிரி மாற்றுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அதை காட்டி வந்து பத்திரமா வச்சுருவாங்க. பூஜை எப்போல்லாம் சிறப்பு பூஜை இருக்குதோ அப்போல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, அதோடு சேர்ந்து ஒன்று ஐம்பொன் சிலையாக இருக்கும். அதுக்கு மேலே கவசமாக வந்து தங்கத்தாலான ஆபரணங்களை வந்து பூட்டுவாங்க. சில நேரங்களில் கற்சிலையாக இருக்கும். அந்த கற்சிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தில் வந்து கவசம் மாதிரி செய்வாங்க. ஃபிட்டிங்ஸ் தான் எல்லாமே, கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கவசங்கள் மாதிரி வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஆமாம், அப்படி தான் வந்து சிலைகள் வந்து அந்த ஆபரணங்கள். இதில் வந்து என்ன செய்யணும்னா, அந்த தங்கத்துக்கு பதில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா டூப்ளிகேட்டாக வந்து அதே மாதிரி வந்து ஆபரணத்தை வந்து செஞ்சு கவசத்தை, அதே மாதிரி கவசத்தை வந்து தங்கம் முலாம் பூசுகிற மாதிரி பிளேட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங்னு சொல்லுவாங்க. பிளேட்டிங்னா அதான் இந்த பொற்கொள்ளர்கள்லாம் செய்வாங்க பாருங்கள், ஆச்சாரிலாம் ஒரு கவரிங் செய்வாங்க இல்லையா, அதை கவரிங் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் கவரிங். ஆமாம். ஸோ கவரிங்கில் வந்து செஞ்சு அதை கொண்டு போய் மாட்டிகிட்ருக்குறாங்க. அது வந்து ரொம்ப நீண்ட காலம் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தினா தான் அது கருத்து போகிறது இருக்கும். டெம்பரரியாக வந்து மாற்றுறது எடுக்கிறதுன்னு கேட்டால் அப்போ அது வந்து வந்து தங்கம் நல்லா வந்து தங்கம் முலாம்ன்றதே என்னென்னா, அந்த பித்தளையாக இருக்கும், அதில் செம்பாக இருந்ததுன்னா அந்த செம்பு மேலே வந்து பூச்சு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட பெயிண்டிங் கூட சொல்ல முடியாது. அது பெயிண்டிங் மாதிரி வந்து நான் கேட்டால் எலக்ட்ரோலைட் சொல்லுவோம். எலக்ட்ரோலைட் மூலமாக அது மூலம் வந்து பிளேட் பண்ணுறது. இந்த எப்படி இந்த நிக்கல் குரோம் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பிளேட்டிங் மாதிரி வந்து அது தோல் மாதிரி ஒட்டுறது. அந்த மாதிரி தங்கத்தில் வந்து இவங்க வந்து பொற்கொள்ளர்கள் செய்யக்கூடிய அந்த வேலை தான் அது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மாதிரி தெரியும், ஆனால் தங்கம் கிடையாது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பித்தளையாக இருக்கும், அதில் செம்பாக இருக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பூச்சு. ஸோ இது வந்து நீண்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்துன்னா அது கலர் காட்டிடும்.
இது தற்காலிகமாக வந்து எடுத்து எடுத்து மாட்டிகிட்டே இருந்தாங்கன்னா வந்து நீண்ட காலம் அது எத்தனை வருஷ கணக்கில் வரலாம். ஆனால் ஒரிஜினல் தங்கம் கிடையாது, முழுக்க முழுக்க தங்கம், முழுமையான தங்கம் கிடையாது. அப்படி வந்து தெரிஞ்சு போயிருப்போம். ஆமாம், அது மாதிரி சரிதான். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பேங்க்கோட பார்த்தோம்ல, பேங்க் லாக்கரில் இருக்கிற நகை, அதே மாதிரி நகையை வந்து கவரிங்கில் செஞ்சு வச்சுட்டு பேங்க் மேனேஜர் அடிச்சிட்டான். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு செய்தி வந்தது இல்லை? அதெல்லாம் திட்டு பசங்க எல்லா இடத்துல தான் இருக்கிறானுங்க. அவனை நம்பி எதுவும் செய்யறதுக்கு இல்லை. கரைச்சி ஊற்றி அப்படியே தங்கம் மாதிரி காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது சித்தார்த். அதே மாதிரி வந்து வெள்ளியில் இதெல்லாம் வந்து எதுக்காக ஒன்று நான் இப்போ வந்து மென்பொருள் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் பாகங்கள் உள்ளே இருக்கிற இந்த சாஃப்ட்வேர் ஐட்டம், இதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து செய்யும் போது ஒரு என்ன சொன்ன கான்ட்ராக்டுக்காக, எளிதில் வந்து மின்சாரத்தை கடத்துறதுக்காக தான். ஏன் வந்து இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? இப்போ இந்த கேமரா சில பொருட்கள்லாம் வந்து ஏன் காஸ்ட்லியாக இருக்குன்னா, அதில் வந்து மின் கடத்தி வந்து இப்போ வந்து செம்பு அலுமினியம் இல்லாமல் வந்து எளிதில் வேகமாக மின் கடத்தக்கூடிய சக்தி வந்து தங்கத்துக்கு உண்டு, வெள்ளிக்கு உண்டு, அதுக்கு பிறகு அலுமினியம் உண்டு. ரீல்ஸில் கூட பார்ப்போம் சார். அதாவது அதில் இருக்கிற மொத்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாம் எடுத்து அது ஒரு 1 கிராம் கோல்டு இருக்குது. ஆமாம், அதுதான் கோல்டு. அதுதான் அந்த கோல்டு பிளேட். சில நேரத்தில் வந்து காப்பர்லேருந்து கோல்டு பிளேட் வந்து பண்ணுவாங்க. ஒரிஜினல் வந்து கோல்டே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க, சின்ன சின்ன பார்ட்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன் செல்லுலாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னா அதுவும் கூட ஒரு காரணம் தான். அதில் உள்ள பயன்படுத்தக்கூடிய தகடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் இருக்கலாம், அல்லது வந்து கோல்டு அதை எளிதில் வந்து மின் கடத்தக்கூடியது. அதுக்காகவும் அந்த பிளேட்டிங்கிற முறை பயன்படுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இது வந்து கேட்டால் அழகுக்காகவும் ஆபரணத்துக்காகவும் கவரிங்கும் நடக்கும். இது என்னென்னு கேட்டால் கொள்ளடிக்கிறதுக்காக இவனுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து ஆபரணத்தை கொண்டு வந்து செயற்கையாக இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணக்கூடிய வந்து போலியான வந்து கவரிங்கை வச்சுட்டு ஒரிஜினல் அடிச்சிருக்கானுங்க. 30 கிலோ தங்கம். அதப்போ வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குல்ல இன்றைக்கி டேட்டுக்கு. ஸோ அதனால் வந்து எப்படியோ விதவிதமாக திருடெல்லாம் இருக்கிறான் நாட்டில். இப்படியும் அடிக்கிறானுங்க இவனுங்களெல்லாம். சாமி வந்து ஏதாவது அடிச்சிருக்கேன். நான் கூட கட்டுப்படுத்தி தான் பேசுகிறேன். ஏதாவது சாமி ஏதாவது சொல்லிட்டு ஒரு பெரிய படையை நம்மளை துரத்திட்டு வந்துச்சுன்னா சாமி எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ஐயப்பன் நான் என்ன கேட்குறேன், அந்த ஐயப்பனுக்கு பவர் இருக்குது. அந்த ஐயப்பன் என்ன செஞ்சுன்னு கேட்டினா, இந்த மாதிரி நகையை திருடுறோன்னா இமீடியட்டாக உடனடியாக அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி கொடுக்கணுமா இல்லையா? எப்படி இது சொல்கிறேன் நான். இல்லை, பெண்களை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற ஐயப்பன் வந்து அதுதான். இப்போ இதை சொன்னால் நம்ம நாத்திகம் பேசுகிற மாதிரி ஆயிரும். நம்ம அப்படி போயிட வேண்டாம். நம்ம நம்புறவங்களுக்கு நம்பட்டோம், கடவுளுக்கு இருக்காரு. ஆனால் வந்து நம்பிக்கை. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் சொல்லுவாங்க கேட்டேன். அதில் எனக்கு பெருசாக எனக்கு இறை நம்பிக்கைலாம் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன். சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்து குலநாசம். இங்கே என்னதான் சாமியோட பொருளை வந்து இன்றைக்கி அவர் வந்து பார்க்காம இருக்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் தப்பிச்சு போகிறீங்க விட்டாலும் கிடக்குன்னா, இயற்கைன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பொது சொத்து, மக்களுக்கான சாமி, மக்களுடைய சொத்து தான் சாமி. சரியா? அந்த சொத்தை வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் தான தர்மம் பண்ணுறாங்க, உண்டியலில் 10 ரூபா போடுறாங்கன்னா கூட அது மக்களுடைய உழைப்பு தான். அது ஒருத்தர் தங்க நாணயமே போடுறாரு, இல்லை தங்கத்தால் ஆபரணத்தை ஒருத்தர் செய்கிறாரு, இது எல்லாமே வந்து மக்கள் சொத்து. அது மக்கள் சொத்து தான். மகேசன் சொத்து, சிவன் சொத்து. சிவன் சொத்து குலநாசம். இதெல்லாம் இவங்க எடுக்கிறானுங்கன்னா இதெல்லாம் இன்னையோட போகிற விஷயம் கிடையாது. இன்றைக்கி தங்கத்தை அடிச்சுட்டு இவங்க வந்து போயிடலாம். நாளைக்கு வந்து இவங்க நிலமெல்லாம் என்ன ஆகுன்றது சொல்லவே முடியாது. அதிகபட்சம் எவனுமே 30 வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறதில்ல. இவங்க திருநெல்லாம் ஒரு 30 வயசு இருந்தாலும் கூட அடுத்தது ஒரு 30 வருஷம் தான். அடுத்த தலைமுறையை பிச்சை எடுக்கிற மாதிரியே ஆயிரும். ஏன்னா கோபுரம் ஒரு செகண்டில் குப்பமேடாயிரும். அதனால் பொதுவாக வந்து அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறாது, இவங்க ஆண்டவன் சொத்துக்கு ஆசைப்படுறோம். நம்ம செய்கிற பாவம் நம்ம பிள்ளைங்களை வந்து சேருங்கிறது தானே சார். அதுதான் சொல்கிறேன். அதனால் முடிஞ்சால் புண்ணியத்தை சேருங்க, பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் தெரியாமல் கையை வச்சுருக்கானுங்க. யார்கிட்ட போய் கேட்டால் அதுவும் ஐயப்பன்கிட்ட போய் கை வச்சுருக்கானுங்க. அதனால கல்யாணம் காட்சி எதுவுமே இல்லாமல் ஒரு காட்டில் இருக்கிற மனுஷன் இல்லை, கடவுள். ஓகே, அப்படி இருக்கும்போது அவரை போய் வந்து அவர்கிட்ட போய் வேலையை காட்டியிருக்கிறானுங்க. ஸோ இது தொடர்ச்சியாக வந்து விசாரணைகள் நடக்கும்போது ஒரு 10 பேருக்கு மேலே வந்து இது மாதிரி இந்த சிக்கல், இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதை விசாரணை பண்ணுங்க. ஜெயராமும் இதில் இருப்பாரான்றது தான் இப்போ வந்து ஒரு கேள்வி. சரி, இப்போ இதோடைய அடுத்த கட்டம் எப்படி சார் போகும்? ஏன்னா வந்து ஜெயராம் அவர்களை வந்து விசாரணை பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சாட்சியாக விசாரணை பண்ணுறாங்க. நாளைக்கு உங்களை கூட விசாரணை பண்ணலாம். புரியுதா சொல்லுங்க? இல்லைங்க, சாட்சி தானேங்க. என்ன கூட விசாரணை பண்ணலாம், சாட்சி தானே. இதில் ஏதாவது தொடர்பு இருந்ததுன்னா வந்து சாட்சியாக விசாரணை பண்ணலாம். புரியுதா? அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. சாட்சியாக விசாரணை பண்ணலாம் குற்றவாளின்னு கிடையாது. ஆனால் விசாரணை பண்ணும்போது அங்கே ஏதாவது தெரிய வர பட்சத்தில் ஏதாவது
இந்த குற்ற நடவடிக்கையில் இது வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம்னா அப்போ வந்து அந்த கிரைம் லிஸ்ட்டில் அவரை ஏற்றிடுவாங்க பேரை. இப்போதைக்கு விசாரணை நடக்குது, சாட்சியமாக விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த உன்னிகிருஷ்ணன்றவர் என் வீட்டுக்கு வந்தார், போனார், செஞ்சாருன்னு சொல்கிறாரு. அவர் வந்தார், அவர் வந்து சம்மந்தப்பட்ட முக்கிய நபர், இந்த கிரைமில் ஈடுபட்ட முக்கிய நபர் உன்னிகிருஷ்ணன், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்ததெல்லாம் உண்மை தான், பூஜை பண்ணுவார், அது சொல்லி. அதாவது இவங்கெல்லாம் சாமியார் ரூபத்தில் இருப்பானுங்க. இது உங்களுக்கு தெரியல, பெரிய அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு, பெரிய இந்த வேட்டியை மடித்து உள்ளே கட்டிக்கிட்டு, மாலையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு, சரிங்களா, நான் இந்த பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுறேன், உங்கள் வீட்டை செல்வம் கொழிக்கணுவானுங்க, அப்படி தூக்கி உள்ளே விடுவானுங்க. இப்போ புரியுதுங்களா? கூடா நட்பு பாருங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு ஏன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணுற அளவுக்கு எதனால் இருக்குது? நட்பு சரி, கிரைம். ஏன்னா நீங்கள் பழகினாலும் வந்து குற்றவாளியை வீட்டுக்குள்ளே சேர்த்தீங்க. சில நேரங்களில் நம்ம அதனால தான் பழகக்கூடிய நபர்கள் கிட்ட சித்தார்த் எச்சரிக்கையாக இருக்கும். நம்ம யாரோட நல்ல நட்பு வந்து நட்பே இல்லாமல் கூட இருந்துடலாம். இது நட்பே இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் நம்ம பழகிற நட்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் எனக்கு நண்பர்கள் வச்சுருக்கிறன்றதெல்லாம் பெருமை கிடையாது. அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்றது தான் முக்கியம். குறைவான நண்பர்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களா, நல்ல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனைவி கூட உங்களுக்கு கிடைச்சிடுவாங்க. நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான நட்பு கிடைக்கிறது இன்னும் குறைவான நபரை கூட வச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கை நெடும் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான நண்பர் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய இருந்தாங்க நண்பர். அந்த பழகக்கூடிய நண்பர்கள் வந்து தரம் என்னன்னு பார்க்கணும், குவாலிட்டி என்னன்னு பார்க்கணும். சரியில்லை, நல்ல நண்பர்கள் இல்லை, நம்ம வந்து நெடும் பயணம் நீண்ட பயணம் இவங்களோட செய்ய முடியாது, இவங்ககிட்ட வந்து சில தவறுகள் இருக்குது, சில குறைகள் இருக்குது, தவறுகள் இருக்குது, இது வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சிக்கல் ஆகிரும்னு சொன்ன கேட்டால் அப்போ அந்த நட்புக்கிட்ட இருந்து விலகிறது நல்லது. அது முக்கியமானது. இப்போ ஜெயராம் கிட்ட என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அவர் வந்து பழகின நபர்கிட்ட எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். பழகின நபர் யாருன்னு கேட்டால் அவர் ஐயப்பன் கோயிலேருந்து வந்திருக்காரு கேட்டால் அப்படியே ஐயப்பனையாக வரதான் நினச்சிருப்பாரு, வீட்டுக்குள்ளே விட்டுருப்பாரு. இல்லை அப்படி தானே இருக்காருங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக நான் ஐயப்பன்கிட்ட டீல், என்னுடைய இது எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாமே ஐயப்பன்கிட்ட தான் சொன்ன உடனே, ஐயா கொஞ்சம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது நல்லது செய்ய சொல்லி அப்படி போகிறது தான். இது ஐயப்பன் கேட்பாங்க, எதுனாலும் என்கிட்ட நேரடியாக வந்து கேட்டுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து நான் பார்த்துருக்குறேன் 8 முறை நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன். 7 முறை நான் பெரிய பாதையில் உடலை வருத்தி போயிருக்கிறேன். ஒரு முறை வந்து நான் என் அனுபவத்தை சொல்கிறேன். சிறிய பாதைன்னு சொல்லுவாங்களா, அந்த பம்பாலேருந்து போகக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அந்த வந்து சிறிய பாதைனா என்ன, ஒரு 5 கிலோமீட்ரு, அது ஸ்டெப்ஸில் படிக்கட்டில் போயிடலாம். இது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு 47 கிலோமீட்டர் ஏதோ நடந்து வந்து அந்த பாதையில் வந்து லிங்க் ஆகும். இந்த சிறிய பாதைன்னு சொல்கிறாங்க, அதை வந்து லிங்க் ஆகும். நான் போயிருக்கிறேன், நான் ஐயப்பன் கோயிலுக்கு போய் பார்த்துருக்கிறேன். நான் யோசிப்பேன், ரொம்ப சில நேரங்களில் யோசிப்பேன், ஏன் வந்து இவ்வளோ வந்து சிரமப்பட்டு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி கெடுபடி ஆகுது. இவ்வளோ தூரம் வருவோம், 47 கிலோமீட்டர் நடந்து வருவோம், பாதையில் காட்டில் மேட்லேயும் நடந்து வருவோம். கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே சில பேருக்கு ராஜ உபசாரணம் இருக்கும். கடுப்பாக இருக்காது நமக்கு, இது கடுப்பாக இருக்காது நமக்கு. நம்ம படிக்கட்டில் நான் உடலை வருத்தி நடந்து போவோம், நல்லா உலக்க மாதிரி இருப்பான், கை கால் இல்லாதனா கூட இந்த டோலின்னு சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் வந்து பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கிட்டு போகிறதுன்னு இருக்குது. அதில் வந்து வயது மூப்பில் உள்ளவங்க நடக்கவே முடியாது. பார்த்துருக்கேன் சார். வயது மூப்பில் இருக்கவங்க அவங்களால படிக்கட்டே ஏற முடியாது, கால் இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்க வந்து இவங்கள தூக்கி போகிற தூக்கிட்டு போனாங்க. அது கூட தூக்கிட்டு போகிற சிஸ்டம் கூட தேவையில்லை, வேறு ஏதாவது அதுக்கு சிஸ்டம் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். எவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. அந்த படிக்கட்டை டோலியில் தூக்கிட்டு போகிறத விட, ஏன்னா தூக்கிட்டு போகிறது மனிதர்கள் தானே, தூக்கிட்டு போகிற மனிதர்கள் தானே. அப்போ அதுக்கு வேறு ஏதாவது டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்துருக்கு, அப்போ அதை அப்படி செய்யலாம். ஆனால் அதை விட்டுட்டு கேட்டால் டோலியை தூக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிறேன், காசு வாங்கிட்டு தான் தூக்கிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம், சரிங்களா. ஆனால் மனிதர் தூக்கிட்டு போகிறதுன்றதே வந்து அப்படியே தூக்கிட்டு போனாலும் தவிர, அப்படி தூக்கிட்டு போனாலும் கூட அவன் கை கால் நல்லா இல்லாதவன், கண்ணு தெரியாதவன், வயதில் மூப்பில் இருக்கிறவங்க, அவங்களால ஏறவே முடியாது. அப்போ நாங்கள் சாமி தரிசனம் பண்ணியே தீரணும் போது அவங்களுக்கு தூக்கிட்டு போனாங்கல்ல, உலக்க மாதிரி இருப்பான். இது ரொம்ப நல்லா இருப்பான், அதனால நடந்து போக முடியும். ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்குது. எவ்வளோ பணம் இருக்குது, டோலி கூப்பிடு. அவனும் தான் அங்கே போய் ஐயப்பன் முன்னாடி நிற்கிறான், அவனுக்கு ஐயப்பன் வந்து அருள் புரிகிறாரான்னு நமக்கு தெரியாது, சரிங்களா. வந்து
வயதானவங்க போய் அந்த படிக்கட்டில் ஏற முடியாதவங்களும் தான் போகிறாங்க. அந்த தோழி தூக்குறவங்களுக்கும் தான் அந்த ஐயப்பன் வந்து அருள் புரியணும் சொல்கிறான். இது ஏதோ எகத்தாளமாக நக்கல் பேசுறதுக்காக நான் பேசலை. சில நேரங்களில் நமக்கு இதெல்லாம் யோசிப்போம். நம்ம சும்மா இருக்கிறதுல நம்ம மூளை, நம்ம அறிவு சும்மா இருக்குது. இதெல்லாம் யோசிப்பேன். நாம் தான் 47 கிலோமீட்டர் நடந்துட்டுருக்கோம். இதோ இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர், இந்த 5 கிலோமீட்டர் கூட மேலே வந்து நடந்து போக முடியாதவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோலியில் போகிறவங்க பெரும்பாலும் வந்து நான் பார்க்குறேன் நல்லாவே இருப்பான், நல்லா நடக்க முடியும். இறங்கி வரும்போது அவனே தான் நடந்து வரான். ஆனால் வந்து டோலி அதாவது அந்த டோலின்றதை தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அங்கே மேலே போனோம்னா அந்த 18 படிக்கு மேலே அங்கே இருக்கிற அந்த சில பேருக்கு இந்த விஐபி இந்த பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, எல்லா சாமியும் இந்தியாவில் இருக்க அத்தனை சாமியுமே வந்து பார்த்திங்கன்னா விஐபின்னு வந்து ஒரு வரிசையை விடுறானுங்க. விஐபி என்னடா அது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு விஐபி ஒன்று விட்டால் எல்லா லைன்லேயும் விட்டுரு. இது இந்த விஐபின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து பணம் கொடுத்தா அவன் விஐபின்ற மாதிரி சில நேரங்கள் ஆகிடுது. ஸ்பெஷல் கவுண்டர்னு சார். ஆமாம் சார். இப்போ அவங்களே என்ன சொத்து. இப்போ திருப்பதி கோயில் ஐயரே என்ன சொன்னார், விஐபி ஆசீர்வாதம் தான் இது முக்கியம், பெருமாள் ஆசீர்வாதம் முக்கியம். அதுதான் இல்லை, நிறைய எல்லா கோயிலையும் நான் பார்க்குறேன். என்ன இந்த விஐபி தரிசனம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தவிர்க்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா மக்களும் முக்கியமானவங்க தானே சாமியை பொறுத்த வரைக்கும். அது இல்லை, அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு சொல்ல வரீங்க. அதான் எனக்கு தெரியுது. அது இன்னும் தெரியுது, இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன்னா அதுக்காகவே இந்த சாமி கோயிலெலாம் போகிறதுக்கே விருப்பம் இல்லை. ஒன்று போனால் நமக்கு அந்த மரியாதை கொடுத்து நம்ம அப்படி போயிடணும். நமக்கு அப்படி போகவும் மனசு வர மாட்டேங்குது. விஐபி லைனில் அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு நசுக்கி நான் அப்படியே இது ரொம்ப கஷ்டப்பட்டு போய். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான வந்து சாமி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவருடைய பொருளே வந்து இங்கே வந்து கவரிங்கில் போட்டு சாமிக்கே வந்து ஐயப்பனுக்கே அல்வா கொடுத்த சில கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் தான் இப்போ உன்னிகிருஷ்ணன்ற அந்த நபர் மூலமாக உன்னிகிருஷ்ணனோட நட்பு வச்சதுனால ஜெயராம் வந்து சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு. அதனால் இது வந்து ஒரு சாட்சியாக விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை எஸ்ஐடி இனிமேல் வந்து இவர் சொல்லக்கூடிய பதிலிருந்து இவருக்கு அதில் பங்களிப்பு இருக்கா? ஏன்னா அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ, உன்னிகிருஷ்ணன் உட்பட மற்ற நபர்கள் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் இவர்கிட்ட வந்து விசாரணை பண்ணுறாங்க. இதில் இவர் என்ன பதில் சொல்கிறாருன்றதை பொறுத்து தான் இதில் இந்த வழக்கில் இவரும் சேர்க்கப்படுவாரான்றது இனிமேல் தான் தெரிய வரும். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் மீண்டும் பதிவு பண்ணுறேன், எனக்கு இறை நம்பிக்கை இல்லைனாலும் இது நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். சிவன் சொத்து கொலநாசம். பொதுமக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறனும் வந்து நாசமாக போயிடுவான். இறையினுடைய சொத்து கூட அதாவது கோயில் சொத்து கூட பொது சொத்து தான், மக்களுக்குள்ள சொத்து தான் அது. ஆமாம். அதனால் வந்து மக்களுடைய சேமிப்பு தான் கடவுள்கிட்ட இருக்கிற எல்லாமே. அதனால் வந்து இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது வந்து இந்த கொள்ளையடிச்சு அப்படி நிம்மதியாக வாழ முடியும்னு தெரியல. அப்படி கூட சோறு தின்னமா, அப்படி கூட சொத்து சேர்க்கணுமான்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதனால் எங்கே விளையாடினாலும் விளையாடுங்க. அது வந்து காவல்துறை பார்த்துக்க போகுது. ஆனால் கோயிலெல்லாம் போய் விளையாடினீங்கன்னா சாமியும் சேர்த்து பார்த்துக்கும். போலீஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போது என்ன விசாரணைன்ற அடிப்படையில் அவருக்கு விசாரணை தனியாக இருக்கும், நடக்கும் இல்லையா? அப்படி தானே? சாமி தனியாக ஒரு விசாரணை, அவர் ஒரு பக்கம் தனியாக விசாரணை நடத்துவார் இல்லையா? ஆனால் இங்கே தப்பிச்சினாலும் அங்கே மாட்டுவீங்க. இங்கேயாவது நீங்கள் வந்து விஐபின்ற அந்த கட்ஸை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ரெக்கமெண்டேஷனில் கூட இந்த விசாரணையில் தப்பிக்கலாம். நான் ஜெயராம் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இன்னொரு கோர்ட்டு இருக்குல்ல, ஸோ அந்த கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து விசாரணை பண்ணும்போது இறைவன் கோர்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி வேறு மாதிரிலாம் கிடைக்கும். அதெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க, உண்மையாக இருங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜெயராம் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு குற்றவாளி பட்டியலில் வந்து சேர்ப்பாங்களா அல்லது வந்து சாட்சியாகவே இருப்பாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.